ஐயோ ஹாஸ்பிட்டல் செக்அப் அது இதுன்னு 2 நாள் போனதே தெரியல நண்பர்களே. பட் 2 நாள் நான் இல்லைனாலும் செடி எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க. வீட்டுல விளைஞ்ச அந்த பச்சை மிளகாவை மட்டும் வச்சு சாம்பார் செய்ய சொல்லணும். அதெல்லாம் செய்யறது இருக்கட்டும், முதல்ல இந்த சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு அம்மா சாப்பாடு போட்டு ஊட்டிட்டு இருக்கவே இந்த பக்கம் பார்த்தா நம்ம பூனை குட்டிகள் குழம்பு வாசம் வேற மூக்க தொலைக்குது, இவன் வேற தனியா திங்கிறான்னு பாக்குதுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட் நேரமா வீட்டுல இருந்து ஏர் கூலர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். எங்க மாமியார் வீட்டுல நைட் ஆனா லைட்டா லோ வோல்டேஜ் ஆயிருது, அதனால ஃபேன்ஸ் லோவா சுத்துறனால ஒய்ஃபுக்காக ஏர் கூலர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஏர் கூலர் போய் பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ்ன்றனால பயங்கரமா காத்து வரல. பட் முன்னைக்கு பெட்டர்னு நிம்மதியா தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் நடந்தவை. பாத்தீங்களா மாமங்காரன்ட்ட நக்கல் பண்றத பாத்தீங்களா? செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு ஜாலியா ஹாப்பியா டான்ஸ் ஆடுறத பாருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கவே பேங்க்குக்கு போயிட்டு வந்த ஒய்ஃப் வந்த உடனே பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் போட்டு கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு டிவில அசுரன் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அடிக்கிற மதியான வெயில அப்படியே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். சரியா இன்னைக்கு 34 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்கு. வீட்டுக்கு வந்த கையோட வெயிலில் வாடி இருக்கும் நமது மீன்களுக்கு கொஞ்சம் உணவளிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம மாடியில தண்ணி ஊத்த மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க செடிகளுக்கும் தண்ணி ஊத்தியாச்சு. இதுக்கப்புறம் என்ன இதே வெயில வேகாம வந்துகிட்டு இருக்க நம்ம போய் குளிக்க வேண்டியதான். ரீசெண்டா ரீல்ஸ்ல ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிற கூமா பெட்டி போய் குளிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கும் அந்த ஊர் பேரை அப்படி பிரபலப்படுத்திட்டாரு. இத்தனைக்கும் யாருக்கும் அதுக்கு முன்னாடி அந்த ஊர் பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏங்க நம்ம மணி பிளான்ட்ல ஏதோ ஒரு பறவை கூடு கட்டுதுங்க. போன வருஷம் கூட மணி பிளான்ட்ல கூடு கட்டி முட்டை போட்டு ஆனா அது பொறிக்கவே இல்லைங்க. கூட அதை தேய்ச்சிட்டு நினைச்சேன் இது வேற ஏதோ பறவையாட்டுல இருக்குது. இது என்ன பறவைன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. 1.5 நிமிஷம் ஆகி போச்சு. நானும் அப்படியே போய் வேலையில உட்கார்றேன். டப்பிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காம லைக் அண்ட் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.